முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு 2023 எழுதி கொடுத்து வெளியான புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகத்துக்கு அந்த சிறப்பு மிக முக்கியமான சிறப்பு. ஸோ அணிந்துரையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வாசித்து அப்படி தான் தொடங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ சமூக நீதி சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதற்காக தான் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது தோன்றியது. 1917ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனப்படும் நீதி கட்சியானது சமூக நீதியை உருவாக்குறதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இரட்டை ஆட்சி முறைப்படி 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஆட்சியை கைப்பற்றி நீதி கட்சியின் ஆட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணையை பிறப்பிக்குது. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணை அப்படிங்கிறது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த இடஒதுக்கீடு பற்றி படிக்கும்போது பிரதிநிதித்துவம்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்று வரை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் உரிமையையும் உரிய வாய்ப்புகளும் பெற அந்த அரசாணை தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் வகுப்புவாரி உரிமைக்கு தடை போட முடியாத நிலையை நீதி கட்சி உருவாக்குச்சு. இதனை பின்பற்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் இடஒதுக்கீடு உரிமையை வழங்கி வருகின்றன. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை வழங்கியது மட்டுமல்ல, இந்தியாவின் மற்ற மாநில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அத்தகைய உரிமை கிடைக்க வழிகாட்டியதும் திராவிட இயக்கம்தான். ஸோ இத்தகைய சமூக நீதி தத்துவத்துக்கு 1950ஆம் ஆண்டு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. பொய்யான ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி இடஒதுக்கீட்டு கொள்கையை சட்டவிரோதமாக்க சிலர் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு நீதிமன்றங்களும் துணை போயின. ஸோ அப்போது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சமூக நீதியை காக்க போர்க்களம் அமைத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் போராட்ட நிலைமைகளை டெல்லிக்கு எடுத்து சொன்னார். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக அமைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போது சட்ட அமைச்சராக இருந்தார்கள். ஜனநாயக தன்மைகளை உணர்ந்த பண்டித நேரு அவர்கள் அப்போது இந்திய பிரதமராக இருந்தார்கள். இவை அனைத்தும் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட முதல் திருத்தம் ஏற்படுத்தினது தமிழ்நாடு தான். ஸோ சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் எந்த சமூகத்தவருக்கும் செய்யும் சலுகைகளை அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவும் தடுக்காது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 15(4) என்ற முதலாவது திருத்தமாகும். இந்த திருத்தத்துக்கு காரணம் ஹேப்பனிங்ஸ் இன் மெட்ராஸ் என்று நாடாளுமன்றத்திலேயே சொன்னார்கள் அன்றைய பிரதமர் நேரு. இத்தகைய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் தான் இந்தியா முழுமைக்குமான மக்களது நல்வாழ்வுக்கு வழிகாட்டியது. கடந்த 3/4 நூற்றாண்டு கால முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள், அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நீதி வரையறை ஆகும். சமூக